ரவிமோகன் ரீசெண்டா பல சர்ச்சைகள்ல மாட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்மளால குறிப்பா சொல்ல முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டோட ஆர்டரே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ரவிமோகன் இவங்க இருவருக்குமே சேர்ந்து இன்னுமே எந்த பதிவும் Instagramலயோ, Twitterலயோ எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற முதல் சர்ச்சை போயிட்டு இருந்தது. அதுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடிகர் ரவிமோகன் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆன் பண்ணியிருக்காரு. இந்த புரொடக்ஷன் கம்பெனி நேமும் பார்த்தீங்கன்னா, அந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா, நேத்து வெளியிட்டிருந்தாங்க. இத பலரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு கூடயே பார்த்தீங்கன்னா, கெனிஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க சைடுல ஒரு சிங்கிங் அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அத அவங்க யூஸ்ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவிமோகன் அவரோட வழியில இப்போ கரெக்ட்டா போயிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு சர்ச்சையில நடிகர் ரவிமோகன் மாட்டியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா, ரவிமோகன் மற்றும் கெனிஷா இவங்க 2 பேரும் மாலையும் கையுமா இருக்க ஒரு ஃபோட்டோஸ் நேத்து லீக் ஆயிருந்து. அத பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவிமோகனுக்கு மீண்டும் திருமணம் ஆயிருக்கா? அதுவும் கெனிஷா அவர்களோட ஆயிருக்கா? அப்படிங்கிற பல கொஸ்டின் மார்க் நேத்து எல்லாருமே வெளியிட்டிருந்தாங்க. இத பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, கெனிஷா மற்றும் ரவிமோகன் இவங்க 2 பேருமே பல இடங்களுக்கு ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஐஷாரி கணேஷ் அவர்களோட கல்யாணத்திற்கும், அதே மாரி வெட்டிங் ரிசப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க இருவரும் ஒன்றாக வந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய இதாவே இருந்ததுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நடிகர் ரவிமோகன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் அவரோட பழைய வெளியீட்டு போஸ்டர்ல எழுதியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்பதான் என் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்னோட புதிதா வந்திருக்க என்னோட தோழி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, அப்பவே எழுதியிருந்தாரு. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்த்து பல பேர் ரொம்ப ஷாக்கா கேட்ட கேள்வி, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? அப்படிங்கிறது தான். பட் அதுக்கான அஃபிஷியலான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடிகர் ரவிமோகன் மற்றும் கெனிஷா அவர்கள் இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க போயிருக்கும் பொழுது, அங்க இருக்க ஐயர் தான் பார்த்தீங்கன்னா, மாலையோட அதாவது சாமியோட மாலைய எடுத்து இவங்க 2 பேருக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்திருக்காங்க. இத தான் பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து சர்ச்சைக்குரிய விஷயமா நேத்து ட்விட்டர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலயும் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் இருக்கு அப்படிங்கிற தவறான புரிதலோட பல பேர் வெளியிட்டு இருந்தாங்க. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சாமி தரிசனத்துக்காக பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க மாலையும் கழுத்துமா இருந்ததா பார்த்தீங்கன்னா, பல பேர் இந்த மாரி ட்விட்டர்ல பொய் பரப்பிட்டு இருக்காங்க.